ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம HTMLனா என்னன்னு பார்க்க போகிறோம். HTMLல உள்ள மெயினான டாபிக் எல்லாமே ஓவரால் டாபிக் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அட் த எண்ட் ஆஃப் வீடியோ HTMLனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா என்னங்க எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். அதுக்கு ப்ரௌசரில் கோட் பண்ண டைப் பண்ணிடுங்க. ப்ரௌசரில் கோட் பண்ணுங்க. ஸ்டார்ட் கோடிங்கில் HTML, CSS, JavaScript. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம CSSும் JavaScripட்டும் கவர் பண்ணல, ஒன்லி HTML தான். நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரடக்ஷனுக்காக CSS JavaScriptலையும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நான் ஒரு P tag கிரியேட் பண்ணி, P tagனா பேராகிராஃப் டேக், அதில் ஹலோ வேர்ல்டுன்னு போடுவேன். அந்த P tag க்ளோஸ் பண்ணி கீழே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி PUTTOY, அந்த பட்டன் டேக்கை க்ளோஸ் பண்ணி PUTTOY, அந்த பட்டன் டேக்குள்ள கிளிக் மீன் ஒரு டேக்ல இருக்கு. இப்போ இந்த P tag-ஐ நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு CSS தேவைப்படும். என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், HTML, CSS, JavaScript-ஐ ஹியூமன் பாடியில் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ HTML-ஐ ஹியூமன் பாடியில் இருக்கிற ஸ்கிலிட்டான HTML சொல்லுவாங்க. CSS-ஐ ஸ்கின்னு அப்புறம் மசில்ஸ் எல்லாமே CSSன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பாடி ஏதாவது ஆக்ஷன் பண்ணுது, கை கால் அசைக்கினா அதுக்கு JavaScript எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த ஹலோ வேர்ல்டு டேக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். என்ன கலர்னா கலர் ரெட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த P tag கலர் ரெட்டுன்னு மாறிடும். இப்போ எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த P tagல இருக்கக்கூடிய ரெட் கலர் ப்ளூவாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க. ஃபங்க்ஷனில் கிளிக் மீன் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதில் டாக்குமெண்ட் டாட், இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதை பற்றி செப்பரேட் வீடியோ அடுத்து வரும். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டாக்குமெண்ட் டாட் query selector, அதில் அந்த டேகை நான் கொடுக்கேன். P tagல தான் நமக்கு சேஞ்ச் ஆகணும். P tag கொடுத்துட்டு டாட் ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுக்கு. இப்படி நான் கொடுத்தேன்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்க அந்த ப்ளூ கலர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னா அந்த பட்டனை இங்கே கால் பண்ணிடணும். அது எப்படின்னா அந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் நேமை அங்கே கால் பண்ணி விட்டதுன்னா எனக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டுக்கு கலரு ப்ளூவாக மாறும். பார்த்தீங்களா, ப்ளூவாக மாறிச்சு. இதுதாங்க HTML, CSS, JavaScript. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டு, வெப்பேஜ் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்கன்னா அதுக்கு பேஸாக இருக்கிறது HTML, CSS, JavaScript-ஆக தான் இருக்கும். இப்போ இதுக்கே அட்வான்ஸாக CSS-க்கு SCSS, டெய்ல்வின் CSS, பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் நிறைய வந்தாச்சு. JavaScript-க்கு ரியாக்ட், ஆங்குலர், வியூன்னு நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்தாச்சு. அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்துக்குமே பேஸு இந்த HTML, CSS, JavaScript. அதாவது இதான் மெயின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு HTML-லாம் என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரோ கிடச்சிருக்கோம். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு HTML எக்ஸிக்யூட் பண்ணணும், ரைட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு கோடு எடிட்டர் வேணும். அதுக்கு என்ன ரெஃபர் பண்ணோம்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்னு ஒரு கோட் எடிட்டர் இருக்குது. இதை உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. விசுவல் ஸ்டுடியோ போனீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி விசுவல் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, சப்ளைம், ஆட்டம் நிறைய கோட் எடிட்டர் இருக்குது. அதில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணது விசுவல் ஸ்டுடியோ தான். ஏன்னா இதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. இதில் விண்டோஸ், மேக் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தக்கன எதுவோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ விசுவல் ஸ்டுடியோ போனீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். HTMLஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த ஃபோல்டர் எப்படி உள்ளே போனால் விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் ஃபைலில் போய் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு இந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் நேம் வேணும்.
அதாவது HTML ஃபைல் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்து அதுக்கு நான் சும்மா index.html வச்சுருக்கேன். இப்போ இந்த .htmlனா ஒன்றும் இல்லை, அது HTML ஃபைல்னு ஒரு நேம், அதுக்கு தான் .html. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், .mp4 .mp3 பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இது HTML ஃபைல்னால .html. இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா இது ஒரு HTML ஃபைல். சரி, எனக்கு இந்த HTML ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா சும்மா ஹலோ வேர்ல்டுன்னு போடுவேன். ஹலோ வேர்ல்டுன்னு போட்டோன்னா இப்போ இதுக்கு மேலே இருக்க இந்த டாட் என்னன்னா, இந்த ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணி ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த டாட் வந்துடும். அப்படின்னா இந்த டாட் வந்துன்னா நீங்கள் சேவ் பண்ணணும், அப்போ தான் அந்த ஃபைல் சேவ் ஆகும். இப்போ நான் இதை கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன்னா இந்த ஃபைல் சேவ் ஆகும். இப்போ சேவ் ஆகிட்டு இப்போ எனக்கு இது ரன் பண்ணணும்னா இந்த HTML ஃபைலை ப்ரௌசரில் தான் ரன் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத் கொடுத்து ப்ரௌசரில் அந்த யூஆரில் இந்த காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேங்கன்னா அவுட்புட் வந்துடும். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன்னா இந்த பாடிக்குள்ளே இந்த ஹலோ வேர்ல்ட் இருக்கு, அதாவது எந்த டேக்குமே இல்லாமல் மொத்த டாக்குமெண்ட்டே அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா மொத்தமாக ஓவரால் இருக்க டாக்குமெண்ட், அந்த பாடி டாக்குமெண்ட் கீழே கார்னரில் தெரிவிப்பாங்க, பாடியில் இது இருக்குது, இது எந்த டேக்குமே இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. இப்படி வச்சாலே அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பு. எந்த லெட்டர் எது பண்ணதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு டேக் இருக்கும். இப்போ நீங்கள் பி டேக் போட்டிங்கன்னா இது ஒரு பேராகிராஃப் டேக். இப்போ இந்த ஹலோ வேர்டை நான் கொடுத்தேன்னா இதுக்குள்ளே போடுவேன். ரெண்டுக்கு டிஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. சேவ் பண்ணோன்னா இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உள்ளது ஓவரால் கவர் ஆயிருக்கு. இப்போ நான் செகண்ட் உள்ள டேக் கிளிக் பண்ணோன்னா அது ஒரு பி டேக்னு உங்களுக்கு நான் தனியாக ஒரு பாப்அப் மாதிரி வந்துருக்கு. இந்த பி டேக்ல அந்த டாக்குமெண்ட்ல வித்து ஹைட் எல்லாமே எடுத்திருக்கு, அதுக்கு எவ்வளோ உண்டோ அப்படின்னு. இப்போ அந்த ப்ரௌசரில் டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் 16 பிக்சல், அது எல்லா ப்ரௌசர்லையும் இப்படி தான். அதுக்கு கலரு பிளாக்னு கொடுத்துருக்காங்க, அந்த பாப்அப்பில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ HTMLலாம் என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வரும். இப்போ HTMLலாம் என்னன்னா, இப்போ நீங்கள் இது தெரியணும் உங்களுக்கு, ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க வாட் இஸ் HTMLனு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும். HTMLனா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் மட்டும் சொன்னால் போதாது. HTMLனா HTML stands for Hypertext Markup Language and it is used to create web pages. It uses HTML tags and attributes to describe the structure and formatting of the web page. அப்படின்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா HTML ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கேட்டால் இல்லை, HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். அப்படின்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, C++, இதெல்லாம் தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ். இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ்னா டேக்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேக்ஸ் தான் HTML. அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப். ஹைப்பர்டெக்ஸ்ட்னா என்னன்னா, ஹைப்பர்டெக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, லிங்க்ஸ், அதாவது ஹைப்பர் லிங்க். இப்போ நான் இதில் பண்ணி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு தெரிஞ்சிருக்கும், டெவலப்பருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வெப்சைட் ஒன்று. இந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ பண்ணோம்னா இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இந்த பேஜை பாருங்கள். இந்த பேஜில் நான் இப்போ இதை ஓவர் பண்ணேன்னா இது ஒரு கிளிக் பண்ணேன்னா அடுத்த டேப்ல தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி கீழே இருக்க லாகின், எக்ஸ்ப்ளோர், கலெக்டிவிட்டிஸ், இதில் எது கிளிக் பண்ணாலும் அதுவும் அடுத்த டேக்ல தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஹைப்பர் லிங்க். அதுக்கப்புறம் மார்க்அப்னா ஒன்றும் இல்லை, அந்த HTML இருக்கக்கூடிய டேக்ஸ் தான் மார்க்அப்னு சொல்லுவாங்க. HTML நிறைய டேக்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேக்ஸ் இருக்குது. அப்புறம் HTML யூஸ் டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கீழே ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, ஏ டேக்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு ஹைப்பர் லிங்க் தான். இப்போ இந்த டேக் கிளிக் பண்ணால் இந்த யூடியூப் பேஜுக்கு போகும். அதாவது இந்த டேக்ல இருக்கக்கூடிய hrefங்கிற ஒரு ஆட்ரிபியூட் தான் இந்த HTML டேக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது கிளிக் மீன்னு சொல்லக்கூடியது, இது கண்டென்ட். இந்த ஓப்பன் டேக்கையும் இந்த க்ளோஸ் டேக்கையும், ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளிக் மீ கண்டென்ட். அதுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த href, இப்போ இமேஜ் டேக்னா அதுக்குள்ளே சோர்ஸ் ஃபைல்னு சொல்லி இமேஜ் லிங்க் கொடுக்கும், அது ஆட்ரிபியூட். இந்த மாதிரி டேக்குள்ளே கொடுக்கறது எல்லாமே ஆட்ரிபியூட். வெளியே இருக்க ஓப்பன் க்ளோஸும் டேக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு விசுவல் ஸ்டுடியோ இப்போ
H1 டேக், P டேக்னா ஒன்றும் இல்லை, பேராகிராஃப் டேக். இப்போ அதே மாதிரி ஏகப்பட்ட டேக் இருக்குது. அதில் H1 டேக்னு ஒன்று இருக்குது, முக்கியமான ஒன்று. H1 டேக்லேயே நிறைய சைஸ் இருக்குது. இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை அதில் HLOWORLD ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா அவுட்புட் பாருங்கள், ஹலோ வேர்ல்டு பெருசாக வந்திருக்கு. நீங்கள் கேட்கலாம், அந்த P டேக் மட்டும் டிஃபால்ட்டாக 16 பிக்சல் சொன்னீங்க ப்ரோ, இது டிஃபால்ட்டாக 21 பிக்சல் 32 பிக்சல் இருக்குது. அதாவது இது ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்கில் H1 மட்டும் தான் உண்டான்னு கேட்டால் இல்லை ப்ரோ, H1 மாதிரியே H6 வரைக்கும் உண்டு. இப்போ நான் இதை 2ன்னு சேஞ்ச் பண்ணேன், இதை 3 மாற்றுவேன், இதை 4 மாற்றுவேன், இதை 5 மாற்றுவேன், 6. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி, இப்போ ரன் பண்ணேன்னா H1 டேக், H2, H3, H4 வர வர சின்னதாகிட்டே இருக்கு. அப்படின்னா இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா H1, H2னா அதோட பெருசாக இருக்கும், H3னா அதோட பெருசாக இருக்கும், H4னா அப்படி போக போக பெருசாக வரும். மொத்த டேக்குமே 6 தான் உண்டு. H1லேருந்து H6 வரைக்கும் தான் உண்டு. இது என்னன்னா ரிவர்ஸில் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது பெருசாகும், ரெண்டாவது உள்ள சின்னதாக இருக்கும், அப்படி போக போக சின்னதாக இருக்கும். மொத்தம் 6 டேக் தான் உண்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட்டில் உள்ள ஹெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வெப்சைட்டே இருக்கேன். இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டில் பாருங்கள், இந்த வெப்சைட்டில் மெயினாக இருக்க டேக் எல்லாமே H1. இது ஒரு ஹெட்டிங் டேக். இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் இது அந்த H6க்குள்ளே ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய டேக்காக தான் இருக்கும். நான் பாருங்கள், இது ஒரு H1 டேக். அதை விடக்கும் பெரிய டேக் வேறு அந்த வெப்சைட்லேயே இருக்காது. ஹெட்டிங் டேக்கு தான் H1லேருந்து H6 வரைக்கும் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஓகே, இப்போ H1, H2, H3, H4, H6 மாதிரி இது ஹெட்டிங் டேக். அடுத்து பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்னா இந்த லெட்டர் மட்டும்தான் இல்லை, அது ஒரு பேராகிராஃப்னா இப்படி. இதை நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இது இந்த மாதிரி இருக்கும் அவுட்புட். இப்போ இதை ரன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். இது ஹெட்டிங் டேக், இது பேராகிராஃப் டேக். ஓகே, இது எல்லாமே வேண்டாம். அடுத்து என்ன டேக் வருவாங்கன்னா இமேஜ் டேக்னு ஒன்று இருக்குது. இமேஜ் டேக்கு P டேக் ஹெட்டிங் டேக் மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் கிடையாது. இது செல்ஃப் க்ளோசிங் டேக். அப்படின்னா சிங்கிள் டேக் தான். இப்போ இதுக்குள்ள ஆட்ரிபியூட்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன போது சோர்ஸ். இப்போ இமேஜ்னா இது இமேஜ் டேக்னு இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது இமேஜ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கூகுளில் போய் ஏதாவது ஒரு இமேஜ் எடுக்கேன். ஐகான்ஸ் சர்ச் பண்ண இமேஜஸில் இப்போ ஹை குவாலிட்டி நான் ஒரு இமேஜ் இருக்கு, இதை கிளிக் பண்ணனா இந்த இமேஜ் இப்படி வருது. இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் இமேஜ் நியூ டேப்ல அதோட லிங்க் இருக்கும். இதுதான் இந்த இமேஜோட லிங்க். இது இப்படியே காப்பி பண்ணி இந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ள கொடுக்கும். சோர்ஸ் ஃபைலில் கொடுத்து இது எனக்கு தேவையில்ல க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணி இந்த அவுட்புட்டில் ரன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டேக் வந்துட்டு, அந்த இமேஜ் வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த இமேஜில் இன்னொன்று இருக்குது, ஆல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ நான் இதில் இமேஜ்னு கொடு, இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஈஸியாக லோட் ஆகுது. இந்த இமேஜ் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை டேட்டா ஒன்றும் வரல அப்படின்னா இந்த இமேஜில் இந்த ஆல்ட் இமேஜுங்கிறது காட்டும். ஓகே, இமேஜ் டேக். அடுத்து href டேக் இருக்கு, அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி சாரி
சாரி, கிளிக் மீன். இப்போ இந்த இமேஜ் டேக் வேண்டாம். இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடு இந்த வெப்சைட்டே போவோம். இதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு வெப்சைட்டு. இதை நான் காப்பி பண்ணி வச்சுட்டேன். அதை அந்த ஹெச்எஃப்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ இருக்க அவுட்புட். ஏன்னா இது நான் வேற ஒன்றுமே பண்ணலை, கிளிக் மீன் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு அது மூவ் ஆகி கொண்டு போகும். பார்த்தீங்களா? ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம கிளிக் பண்ணது அதே டேப்ல ஓப்பன் ஆகிட்டு. உங்களுக்கு அப்படி வேண்டாம், எனக்கு அடுத்த டேப். இப்போ நான் இதை இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணது ஒரு தடவை கூட சொல்லுவேன். இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணது அதே டேப்ல ஓப்பன் ஆகுது. நமக்கு அதே டேப்ல நமக்கு அவுட்புட் இருந்தால் அதே டேப்ல ஓப்பன் ஆகும். நமக்கு அப்படி வேண்டாம், அடுத்த டேப்ல ஓப்பன் பண்ணால் அதுக்கும் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே டேப்ல டார்கெட்னு ஒன்று இருக்கு. டார்கெட் ஈக்குவல் டு பிளாங்க்னு கொடுத்துருவோம். பிளாங்க்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது அடுத்த நெக்ஸ்ட் டேப்ல சேவ் பண்ணிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த டேப், அதாவது நெக்ஸ்ட் டேப்ல ஓப்பன் ஆகும். இது இந்த ஹெச்எஃப்1. அப்புறம் என்ன பார்க்கலாம்னா, HTML மெயினாக உள்ள ஒன்று இருக்கு. அதாவது ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படி ரெண்டெண்ணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் லிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்டர் லிஸ்ட். செகண்ட் நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்னா என்ன. இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா OL, அதாவது அந்த நேம்லேயே OL ஆர்டர் லிஸ்ட். அதுக்குள்ள LI. இப்போ எனக்கு இந்த ஆர்டர் லிஸ்ட்ல நேம், ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இப்படி கொடுக்கும். இதை நான் சேவ் பண்ணுவேன். வேண்டாம், க்ளோஸ் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணிட்டு நான் ப்ரௌசர் ரீஃப்ரெஷ் பண்ணேன். ரீஃப்ரெஷ் பண்ணனா 1 2 3 4 நம்ம இப்போ இங்கே நம்பரே கொடுக்கல, ஆனால் அது கரெக்டாக கொண்டு வருது. நேம் ஈக்குவல் டு 1, நேம் 1, ஏஜ் 2, அட்ரஸ் 3, ஃபோன் நம்பர் 4. இது ஆர்டர் லிஸ்ட். அப்புறம் அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஒன்று இருக்குது. அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஒன்றுனா இதுக்கு நேர் ஆப்போசிட். அதுலேயும் நான் சேமாக இதே கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவேன். அன்ஆர்டர் லிஸ்ட்னா டாட் வச்சு வரும். லிஸ்ட் டைப்பு டாட் வச்சுட்டு வரும். ஆர்டர் லிஸ்ட்னா 1 2 3 நம்பர் பேஸ் பண்ணி வரும். இப்போ நமக்கு இதை சேஞ்ச் பண்ண முடியாதா, இது நமக்கு வேண்டாமா, அது பண்ணலாம். அது நம்ம CSSல பண்ணலாம். இந்த டாட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம பண்ணலாம். இந்த டாட்டுக்கு பதில் வேற ஸ்டாரு, வேற சிம்பிள் வைக்கலாம். அதே மாதிரி இந்த 1 2 பதில் இதுக்கும் வேற சிம்பிள் வைக்கலாம். அப்படி பண்ணலாம். இது ஒன்று ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஒன்று HTML. அப்புறம் என்னன்னா ஐஃப்ரேம்னு ஒரு டேக் இருக்கு. ஐஃப்ரேமும் இமேஜ் டேக் மாதிரி தான். அதுலேயும் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம், இதுலேயும் சோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இமேஜில் சோர்ஸ் யூஸ் பண்ணி இமேஜை அந்த லிங்க் எடுப்போம். இந்த ஐஃப்ரேமில் சோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் லிங்கோ ஒரு மேப்போ மேப் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் மேப் எப்படி யூஸ் பண்ணது காமிச்சு வரேன். மேப் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா கூகுள் மேப்பில் எனக்கு இப்போ இதில் USA வேணும். USA சர்ச் பண்ணோன்னா USAல பர்டிகுலராக ஒரு ஏரியா கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரியாவோட எம்படட், அதாவது ஐஃப்ரேம் ஷேர் பண்ணோன்னா நான் வருது பாருங்கள் எம்படட் மேப். இதை கிளிக் பண்ணி இந்த ஐஃப்ரேமை காப்பி பண்ணி இதே சேம் தான். அதாவது இந்த ஐஃப்ரேம் சோர்ஸ். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா அந்த லிங்கை மட்டும் நான் காப்பி பண்ணேன்.
காப்பி பண்ணனா மொத்தமாக காப்பி ஆகிட்டு சரி அப்படியே போடும். பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வித்து ஹைட்டு ஸ்டைலு பார்டர் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இதெல்லாம் சிஎஸ்எஸ் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணனா நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் ரீப்ளேஸ் பண்ணி வந்துட்டு பாருங்கள். இப்படி தான் வரும். இதே மாதிரி நான் ஒரு வெப்சைட்டாக கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு வெப்சைட்டு கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் யூஆர்லையும் இதே மாதிரி கொடுத்தனா இதே மாதிரி வரும். இதுதான் ஐஃப்ரேம் டேக் உள்ளது. அப்புறம் என்ன டேக் பார்க்கலாம்னா ஐஃப்ரேம். ஓகே, இப்போ நான் அதில் ஒரு பி டேக் கொடுக்கேன். பி டேக்கில் லாரம் கொடுக்கேன். அதே மாதிரி இன்னொரு பி டேக் கொடுக்கேன். ஓகே, இந்த 2 பி டேக்கு இடையில சேவ் பண்ணிட்டேன். 2 பி டேக் இருக்குது. இந்த 2 பி டேக்கு இடையில ஒரு லைன் என்னாலும் கொடுக்க முடியும். அது எப்படின்னா ஹெச்ஆர்னு ஒரு டேக் இருக்குது. இதுவும் ஓப்பன் க்ளோஸில் செல்ஃப் க்ளோசிங் டேக், இமேஜ் டேக்கே மாதிரி. இந்த டேக்கையும் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரும். ஹெச்ஆர் டேக்னா லைன், ஹரிசாண்டல். இப்போ ஓகே, அடுத்து என்ன டேக்னா இப்போ எனக்கு ஒரு பி டேக் இருக்குது. சரி, இந்த பி டேக் இருக்கு, ஒரு பி டேக் இருக்குது. இதில் எனக்கு இவ்வளோ வேட் வேண்டாம். இதில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுக்கேன். எனக்கு இப்போ என்ன ஆகணும்னா இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அவுட்புட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டு. இப்போ எனக்கு இந்த ஹலோ இங்கே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸு கீழே வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதுக்கும் ஒரு டேக் இருக்குது, பிரேக் டேக், பிஆர் டேக், பிஆர் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இதை நான் இப்போ சேவ் பண்ணேன்னா இதுவும் செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹலோ அங்கே இருக்கும், ஃப்ரெண்டு கீழே வந்துடும். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் டேக் தான். சேம் டேக்கில் நான் ஒரு பிரேக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரேக் யூஸ் பண்ணனால ஹலோ தனியாக ஃப்ரெண்டு தனியாக வந்துட்டு. ஓகே, இது நார்மலான டேக்ஸ் பார்த்தாச்சு. இனிதான் நம்ம HTML-க்குள்ளே போகிறோம். HTML-னா என்னென்னா இப்போ நான் ஒன்று போடுவேன். டாக் எல்லாமே கேப்ஸ், டாக் டைப் HTML இப்படி கொடுப்பேன். இப்படி கொடுத்துட்டு இது என்னன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த HTML-க்கு முன்னாடி இது கொடுப்பேன்னா அது வெர்ஷனை சொல்லுங்கன்னு அர்த்தம். இது எந்த வெர்ஷன் அப்படி. இப்போ இது என்ன வெர்ஷன்னா HTML5. இதே மாதிரி HTML4க்கு இதில் வரும், நிறைய வரும். இந்த டேக்லேயே நிறைய வரும். 3, 4, 2க்கெலாம் இதில் இந்த டேக்குள்ளேயே நிறைய வரும். இப்போ நம்ம HTML4, 3 அதெல்லாம் பார்க்கல, HTML5 பார்க்கும். HTML அடுத்து XHTML, XMLலாம் இருக்குது. அதுக்கு தனித்தனியாக நான் செப்பரேட் வீடியோ போடுவேன். டிஃப்ரென்ஸை பற்றியும் தனி வீடியோ போடுவேன். இது வெர்ஷனை சொல்லுது. இப்போ HTML போட்டாச்சு. இந்த HTML டேக்கு HTML-ஓட வெர்ஷனு, இது நார்மலாக HTML டேக் போட்டாச்சு. இப்போ நார்மலாக HTML டேக்கில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு ஹெட் இருக்கும், அப்புறம் ஒரு பாடி இருக்கும். ஹெட்டில் எழுதுறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நம்ம ரைட் பண்ண கோடு எல்லாமே பாடியில் தான் ரைட் பண்ணுவோம். பாடியில் ரைட் பண்ண கோடு மட்டும்தான் வியூ ஆகும். இப்போ என்னென்னா ஹெட்டில் என்னெல்லாம் போடுவாங்கன்னா டைட்டில் போடுவாங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த டேபை இதை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஒன்றுமே வரல. இப்போ என்ன இது டைட்டிலில் நம்ம ஒன்றுமே கொடுக்காததுனால இந்த டேபுக்கு மேலே என்ன இருக்குன்னா index.html, அதாவது அந்த ஃபைல் நேம் மட்டும் இருக்குது. இப்போ நமக்கு டைட்டில் வேணும். டைட்டில் வேணும்னா டைட்டில்னு ஒரு டேக், இந்த டேக்கில் நான் இப்போ கொடுப்பேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுப்பேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா ரிஃப்ரெஷ் பண்ணேன். இப்போ எனக்கு இதில் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருக்கும். இது இந்த டேபோட டைட்டிலை சேஞ்ச் பண்ணாது. அதாவது இங்கே எழுதுறது எல்லாமே பாடிக்குள்ளே ரைட் பண்ணது தான் இங்கே வரும். இங்கே ஹெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா நம்ம லிங்க்ஸு, இப்போ ஸ்டைல் நம்ம தனியாக இன்லைனில் எக்ஸ்டர்னலாக எழுதுவோம்னா அந்த ஃபைலை லிங்க் பண்ணதுக்கு ஹெட் யூஸ் பண்ணுவோம். அல்லது இன்லைன்லேயே யூஸ் பண்ணோம்னா
இன்லைன்லேயே ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணோம்னா இப்படி இந்த ஹெட்டுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் டாக் STYLE ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இதில் நம்ம அந்த ஸ்டைல் ரைட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்டர்னலாக ஸ்டைல் ரைட் பண்ணது 3 டைப் இருக்குது. இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். நம்ம இப்போ பண்ணது இன்டர்னல். இன்லைன்னா ஒரு டேகுக்குள்ளேயே ஸ்டைல் ரைட் பண்ணது இன்லைன். எக்ஸ்டர்னல்னால் தனியாக இப்போ இண்டெக்ஸ் டாட் HTML மாதிரி இண்டெக்ஸ் டாட் CSS அப்படி தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம்னா அது எக்ஸ்டர்னல். அதை பற்றி நம்ம தனியாக செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஹெட்டுக்குள்ளே அதே மாதிரி இன்னொரு லிங்க் பண்ணலாம். நான் அந்த லிங்க் இப்போ எனக்கு இப்போ ஸ்டைல் நான் க்ரியேட் பண்ணலை. க்ரியேட் பண்ணோம்னா ஹெச்ரஃப் எப்படி கொடுத்தேன்னா இதில் எனக்கு அதாவது அந்த ஸ்டைல் ஃபைலை இதில் எனக்கு லிங்க் பண்ண முடியும். அது எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிருந்துறேன். இதில் திரும்ப ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணேன், style.css. இப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஒரு ஸ்டைல் பேஜ் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அங்கே ஸ்டைலெல்லாம் எழுதலை, அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ண போகிறோம். style.css இப்படி யூஸ் பண்ணதுக்கு நமக்கு இந்த ஹெட் டேக்குள்ளே இந்த மாதிரி லிங்க் பண்ண முடியும். இப்போ பாடி டேக்கில் என்ன பண்ணோம்னா பாடி டேக்கில் நம்ம அங்கே ரைட் பண்ண மாதிரி ஒரு பி டேக் ரைட் பண்ணி பி டேக்கில் நான் வரும் சேவ் பண்ணிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாடியில் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, இதுதான் HTML. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML. இப்போ இதுக்குள்ளே நம்ம அங்கே கொடுத்த மாதிரி என்ன டேக் நம்ம கொடுத்த எல்லா டேக்குமே இங்கே யூஸ் பண்ண முடியும். UL இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட், அங்கே கொடுத்த மாதிரி நேமு, ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி கொடுத்தாலும் அது இங்கே வரும். இதுதான் பாடி டேகு. இதுதான் HTML உள்ள ஸ்ட்ரக்சர். இதுதான் HTML ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்தது என்னன்னா HTML டேபிள் இருக்கு, ஃபார்ம் இருக்கு. 2 மெத்தட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஒன்று டேபிள், இன்னொன்று ஃபார்ம். டேபிள் கூட ஓகே. டேபிள்னா என்னன்னு பார்ப்போம், ஃபார்ம்னா என்னன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ டேபிள் பார்ப்போம். டேபிள்னா ஒன்று தான், TABL டேபிள். நீங்கள் நிறைய ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஷீட்டில் ரோவாட்டும் காலமாட்டும் லைன்லாம் வந்து அதுக்குள்ளே டேட்டா இருக்கும். அதான் டேபிள். அது எப்படின்னு நான் காமிச்சிடுறேன். டேபிள் போட்டாச்சு. டேபிளில் ரோ வேணும் எனக்கு. இப்போ ரோ கிரியேட் பண்ணாச்சு. இப்போ ஒரு ரோவில் எனக்கு டேபிள் டேட்டா வேணும். டேட்டா நேம் கொடுக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டேன். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் இருக்கும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி பார்டர் 1 கொடுக்கு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா நேமுக்குள்ள ஒரு நேமுக்கு சுற்றி ஒரு பார்டர் வந்துட்டு. இதுதான் டேபிள். இப்போ இந்த டேபிளில் ரோவில், அதாவது இது ஒரு ரோலே இருக்கு. அதே மாதிரி எனக்கு நேம் வேணும், ஏஜ், இமெயில், 2 கொடுக்கு. இப்போ இதை நான் சேவ் பண்ணனா எனக்கு இப்படி வரும், நேம், ஏஜ், இமெயில். இது ஒரு ரோவில் இருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் ரோவில் இந்த நேமுக்கும் டேட்டா வேணும். டேட்டானா தேவா, ஏஜ் 20, இமெயில் ஐடி தேவா @gmail.com கொடுக்கு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணனா இந்த நேமுக்கு கீழே தேவா வரும், ஏஜுக்கு கீழே 20 வரும், இமெயிலுக்கு கீழே அந்த இமெயில் ஐடி வரும். இது எப்படின்னா இது இவ்வளோ ஃபர்ஸ்ட் ரோ, இது இவ்வளோ செகண்ட் ரோ. இது கீழே நம்ம எவ்வளோனாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். இப்போ தேவாவுக்கு பதில் நான் இதில் ராம் கொடுக்கேன், இதில் 20க்கு பதில் 10 கொடுக்கேன்,
இதில் ரேம் கொடுக்கணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம்னா அது கீழே வரும். இப்படி பண்ணது இதுதான் டேபிள். ஓகே, இப்போ டேபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ டேபிளாக என்னென்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபார்ம் பார்ப்போம். ஃபார்ம்னா ஒரு பெரிய டாப்பிக்கில் சிம்பிள் டாபிக் தான் ஈஸியாக புரிஞ்சால் போதும். நான் அந்த டேபிள் வேண்டாம். ஃபார்ம்னா என்னென்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்பீங்க. இப்போ உங்கள் நேம் என்னன்னு கேட்காங்க. இது எல்லாமே ஸ்டாட்டிக்காக அப்படி இருக்கக்கூடியது. டேபிள்னா அப்படி. இப்போ நீங்கள் இதில் நேம்னா என்னென்னா, அங்கேருந்து வர டேட்டா தான் இந்த ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் டேட்டா கொடுப்பீங்க, என் நேம் இது அப்படின்னு கொடுக்கறதுக்கு எது யூஸ் ஆகும்னா, இன்புட்னு ஒரு ஐட்டம் யூஸ் ஆகும். அதான் ஃபார்ம். இப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, லாகின், ரெஜிஸ்டர் அப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் போனோம்னா, நான் கூகுளில் போனோம்னா சர்ச் த வெப், இது ஒரு இன்புட் டேக் தான். லாகின் பண்ணீங்கன்னா, நிறைய வெப்சைட்டில் லாகின் பண்ணி பார்த்துருப்பீங்க. லாகின் பண்ணீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டுக்கு கேட்கும். அது கீழே ஒரு பட்டன் இருக்கும். அது ஒரு ஃபார்ம் தான், அதாவது அது லாகின் ஃபார்ம். இப்போ இன்புட்னா என்னன்னா, இன்புட் டைப், நிறைய டைப் இருக்கு இன்புட். இது ஒரு இமேஜ் மாதிரி செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். இப்போ நான் இதை இன்புட்டை சேவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்புட் டேக். இதில் டைப் நிறைய இருக்குது. நான் இதில் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தேன்னா இதில் என்னன்னாலும் டைப் பண்ணலாம், என்ன நம்பர்னாலும் டைப் பண்ணலாம், அப்படி டைப் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் இன்புட் டேக். இப்போ இதில் நம்பர்னு கொடுத்தேன்னா, நம்பர்னு கொடுத்து சேவ் பண்ணேன். நம்பர்னு கொடுத்தேன்னா எனக்கு இதில் 2 இது வரும். இதை நான் கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இதில் டெக்ஸ்ட்டுன்னு கொடுப்பேன். டெக்ஸ்ட்னு கொடுத்து சேவ் பண்ணால் இதில் ஒரு பாக்ஸ் வந்துட்டு. ஆனால் எனக்கு இது என்ன பாக்ஸு, என்ன ஏதுன்னே ஒன்றுமே தெரியல. எம்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸுக்கு நான் ஒரு நேம் கொடுத்தேன்னா, பிளேஸ் ஹோல்டர்னு ஒன்று இருக்குது. இதில் என்டர் யுவர் நேம்னு கொடுக்கும். நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா இதில் எனக்கு அந்த பிளேஸ் ஹோல்டரில் நான் என்ன பண்ணணுங்கிற டேட்டா பேக்கில் வந்துடும். இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிடுறோம். இது இன்புட். அடுத்தது நம்பர். NUMBR, டைப் ஈக்குவல் டு நம்பர். இதில் நான் நம்பர்னு கொடுப்பேன் பிளேஸ் ஹோல்டர். சேவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணனா நம்பர் வந்துடும். ஓகே, எனக்கு இது லைனாக ஒரு ரோவில் எப்படி வரேன்னா எனக்கு கீழே வரணும் அப்படின்னா நான் இதில் ஒரு பிரேக் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி பிரேக் கொடுத்து சேவ் பண்ணோன்னா அது எனக்கு கீழே வந்துடும். ஒட்டி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னா இன்னொரு பிரேக் நீங்கள் விடலாம். சேவ் பண்ணிங்கன்னா கேப் வந்துடும். ஓகே, இப்போ இன்புட்டில் பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு பெரிய பாக்ஸ் வேணும், அதில் நான் நிறைய டைப் பண்ணிட்டே இருப்பேன், பெரிய பாக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று உண்டு. டெக்ஸ்ட் ஏரியா அதுக்கு பேர். இதுதான் அந்த பாக்ஸ். இதில் அதே மாதிரி பிளேஸ் ஹோல்டர் என்டர் அப்படின்னு கொடுத்து நான் சேவ் பண்ணனா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு ஒரு பாக்ஸ் வந்துருக்கும். இதுக்கும் நான் பிரேக் கொடுத்தேன், சேவ் பண்ணீங்கன்னா அது எனக்கு கீழே வரும். இது டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸ். ஓகே, அப்புறம் ஃபார்மில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா மெயினாக உள்ளது செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் இன்புட் தான். டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். இப்படி நான் கொடுத்துட்டு இதில் நான் ஒரு நேம் கொடுத்தேன், செக் பாக்ஸ் ரிமெம்பர் மீன் கொடுத்தேன்னு வைங்களா. ரிமெம்பர் மீன் கொடுத்தேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன்னா எனக்கு இப்படி வரும். இது செக் பாக்ஸ். இதை நான் கிளிக் பண்ணி இதை நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இது HTML. இதை நம்ம டிசைன் பண்ணலாம். இது HTML.
இது செக் பாக்ஸ் மட்டும்தான். சர்க்கிள் மாதிரி உண்டுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் ரேடியோ. ரேடியோ ரேடியோ இது ரிஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இப்படி வரும். இது ரேடியோ. ஓகே, இன்ட்டு ஓகே. பட்டன் போன வீடியோலையும் பட்டன் வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருந்தேன். பிஓடிடி பட்டன்னா சப்மிட். ஏன்னா இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது பட்டனுக்கு டைப் கொடுக்கலாம். இதுக்கும் டைப் உண்டு. ஏன்னா இது ஃபார்முக்குள்ளே இருக்குது. டைப் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்தோம்னா இது சப்மிட் ஆகும். இந்த பண்ண ரீப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இது பட்டன். ஓகே, இது ஃபார்மில் மெயினாக உள்ளது. மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து ஃபார்மில் இன்னொன்று இருக்குது. அது என்னென்னா செலக்ட். அதுக்கு என்னென்னா அதுக்கு இன்புட் தேவையில்லை. செலக்ட் பண்ணோம்னா ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் நான் என்ன கொடுக்கலாம், ரெட்னு கொடுப்பேன். அதே மாதிரி ஆப்ஷனில் நிறைய கொடுப்பேன். ரெட்டு, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு கொடுத்து நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம பிரேக் கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு இதுவும் இன்புட் தான். எப்படி வரும்னா ஆப்ஷனில் வரும். நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் உண்டோ அந்த ஆப்ஷன் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் கொடுத்து எல்லாமே இங்கே இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு இதில் நம்ம எது செலக்ட் பண்ணாலும் அது வந்து அங்கே செலக்ட் ஆகும். இதுவும் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார்மில் மோஸ்ட்டாக தேவைப்படுற டாபிக் எல்லாமே ஃபார்மில் மோஸ்ட்டாக தேவைப்படக்கூடிய எல்லாமே பார்த்துட்டோம். அப்புறம் இவ்வளோதான் HTML கேட்டால் இல்லை, நிறைய டேக்ஸ் இருக்குது. HTML ஃபைலே சிமாண்டிக் டேக்ஸ்னு ஒரு செக்ஷனே இருக்குது. சிமாண்டிக் டேக்ஸ் இன்னும் ஒரு தனி டாபிக் இருக்குது. சிமாண்டிக் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டரு, கண்டென்ட்டு, அசைடு, நேவ்பாரு, ஃபூட்டரு இது எல்லாமே சிமாண்டிக் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்டர் டேக் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு சில ஹெட்டர்னு ஒரு டேக் இருக்குது. அடுத்தது ஃபூட்டர்னு ஒரு டேக் இருக்குது. அடுத்தது நேவ்னு ஒரு டேக் இருக்குது. ஒரு டேக் இருக்குது. அசைடுன்னு ஒரு டேக் இருக்குது. இப்படி சிமாண்டிக் டேக்ஸ்னால் HTML ஃபைலில் வந்த டேக், அப்டேட்டடாக வந்த டேக்ஸ் தான் இதெல்லாம். ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரதுக்கு இது ஒரு லேயர் மாதிரி பண்ணலாம். ஹெட்டர் தனியாக, ஃபூட்டர் தனியாக, அசைடு தனியாக, நேவ்பார் தனியாக, இப்படி தனித்தனியாக பண்ணதுக்கு இது யூஸ் ஆகும். இந்த சிமாண்டிக் டேக்ஸ் பற்றி தனியாக பார்க்கலாம். அப்புறம் அப்டேட்டடாக HTML ஃபைல் என்ன வந்ததுலாம் என்னென்னா ஆடியோ டேக், வீடியோ டேக்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் தனித்தனி செப்பரேட் எக்ஸாம்பிளோடி நான் வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் HTML என்னென்னா ஐன்னு ஒரு டேக் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா அவ்வளோ போட்டு சேவ் பண்ணி காட்டுவேன். ரீப்ளேஸ் பண்ணனா ஸ்லாஷில் அப்படின்னா சைடில் சரிஞ்சு வரும் இந்த ஐன்னு ஒரு டேக்கு. அப்புறம் போல்டுன்னு ஒரு டேக் இருக்குது. அதே டேக்கில் நான் போல்ட் பண்ணனா டி கொடுத்தோன்னா சேவ் பண்ணனா எனக்கு அடுத்து வர டேகு போல்ட் ஆகிடும். பிரேக் கொடுப்பேன், பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது HTML. நீங்கள் பார்க்கணுன்னா W3 ஸ்கூலில் சும்மா போய் பாருங்கள். W3 ஸ்கூலில் HTML போனீங்கன்னா இதில் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இல்லை எல்லா டேக்ஸுமே இதில் கொடுத்துருவாங்க. பேசிக்ஸு, எலமெண்ட்ஸு, கலர்ஸு, டேபு, அப்புறம் தனியாக வரத கேன்வாஸு இதெல்லாம் கிராஃபிக்ஸ் HTML, SVG,
ஃபார்மு நம்ம பார்த்தோம். பேராகிராஃபு, ஸ்டைலு, ஃபார்மேட்டிங்கு, கமெண்ட்ஸு, கலர்ஸு. HTML-ல பேசிக்காக உள்ள டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா சிஎஸ்எஸ் பார்க்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாம். அடுத்து அப்டேட்டட் லெவல் ஃப்ரேம் ஒர்க்லாம் பார்த்து படிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.